வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய மசாலா வேர்க்கடலை வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வேர்க்கடலையை செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். இந்த 200 கிராம் வேர்க்கடலையை வந்து நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் பதம் கொஞ்சம் இருக்க மாதிரி பார்த்து ரொம்ப பச்சையாக தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. வறுக்கக்கூடாது. கடாயில் போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 30 செகண்ட்குள்ளே லைட்டாக சூடு பண்ணி மட்டுமே எடுக்கணும். வறுத்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. லைட்டாக நான் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த மசாலா வேர்க்கடலை செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கடலை மாவு அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ரொம்ப கோட்டிங் வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு லைட்டாக கோட்டிங் வேணும் அப்படின்றத மாதிரி எடுத்திருக்கேன். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தனி மிளகாய் தூள் தான் இருந்துச்சு அப்படின்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். சோம்போடு சேர்த்து சாப்பிடும்போது மசாலா வேர்க்கடலையோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அரிசி மாவே நமக்கு போதுமானதாக கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு இதை வச்சு நம்ம வந்து மசாலா வேர்க்கடலை செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் டீ டைமோடு சேர்த்து நம்ம இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 200 கிராம் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த 200 கிராம் வேர்க்கடலையோட நம்ம வந்து மசாலா பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலா பொடியை நீங்கள் மொத்தமாக ஒரேடியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது இந்த மசாலா வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். 1, 2 தான் மிக்ஸ் ஆகிருக்கும். நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கணும். நம்ம மொத்தமாக தண்ணியோட பைண்ட் பண்ணி இந்த மசாலாவை டைரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி எல்லா வேர்க்கடலையும் மிக்ஸ் ஆகிருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முதல்ல வேர்க்கடலை கொட்டிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வந்து ஒரு ஸ்பூன்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, குலுக்கி விடுங்க. இப்போது கொஞ்சம் எல்லா கடலையிலும் கொஞ்சமாக அந்த பவுடர் வந்து கோட்டிங் கிடச்சிருக்கும், ஈவனாக கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து எல்லாமே ஒன்றாவே ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காது. ஒரு வேர்க்கடலையோட இன்னொரு வேர்க்கடலை வந்து ஒட்டியிருக்காது. இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக லைட்டாக தண்ணியும் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தெளிச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி போட்டு நல்லா குலுக்கி விடலாம். இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கலரி விடுங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈவனாக கோட்டிங் வந்து எல்லா வேர்க்கடலையும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வேர்க்கடலையும் இன்னொரு வேர்க்கடலையும் சேர்ந்து ஒட்டாது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மசாலா பொடியை மொத்தமாக ஒரேடியாக சேர்க்காம ஒரு டேபிள் ஸ்பூனாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. தண்ணி நிறைய ஒரேடியாக போட்டுட்டிங்கன்னா மொத்தமாக குழன்னு ஆகிடும். எல்லா கலக்காவும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தடில் தான் நிறைய பேக்கரியில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிப்போம். தண்ணி வந்து ரொம்ப தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியே போதுமான அளவுதாக இருக்கும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மொத்த மசாலாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பைண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக குலுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கடைசியாக ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்க்கடலையோட இன்னொரு வேர்க்கடலை ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரொம்ப கலராக இருக்கும். நம்ம எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ணலை. நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணது லைட்டாக கலர் கிடச்சிருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணணும். ஆனால் கலர் ஆட் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லைன்றனால நான் வந்து ஆட் பண்ணலை. இந்த மசாலா வேர்க்கடலையோட நம்ம வந்து கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு
இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நீங்கள் வந்து உதிரி உதிரியாக வேர்க்கடலை போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து எண்ணெயில் போடணும். நீங்கள் டைரெக்டாக கையை வச்சு போட்டிங்கன்னா கையில் வந்து எண்ணெய் தெறிச்சிடும், கை வந்து சுட்டுடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் வேர்க்கடலை உதிரி உதிரியாக போட்டுட்டு இது பண்ணுங்கள். அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்த்து அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கையிலையும் எண்ணெய் தெறிக்கும், ஒன்றோட ஒன்று கலக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் ஆகிடும். அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 20 செகண்ட் கழித்து நீங்கள் அந்த வேர்க்கடலையை அதோட உள்ளே விட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்டுக்கு வந்து வேர்க்கடலையே நம்ம வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா மசாலா வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயில் மசாலா ஒரு பர்சன்ட் கூட வந்து பிரியல பாருங்கள். எல்லா வேர்க்கடலையும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வேர்க்கடலையோட அப்படியே நம்ம போட்ட மசாலா பைண்ட் ஆகிருக்கு, தனித்தனியாக வரலை. இதே வந்து நம்ம மொத்தமாக மாவோட தண்ணி சேர்த்து குழச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு மசாலா எல்லாமே எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த மெத்தட். இது வந்து பேக்கரியில் ஒரு மாஸ்டர் சொன்ன டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கலக்கா வந்து தீஞ்சிரும். அதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இது மொத்தமாக இந்த ப்ராசஸ் வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் கலக்கா வெந்திருக்குன்னா, கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் ரெட் கலரில். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் சிலப்பெல்லாம் அடங்கி கொஞ்சம் லைட்டாக அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இது மொத்தமாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேம்லேயே. அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு பேட்சை போட்டுவிடுங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அந்த எண்ணெய்க்கு தகுந்தா போல் கலக்காவை நீங்கள் வந்து உள்ளே விட்டுடுங்க. இல்லைன்னா ஒரேடியாக லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக பாயில் ஆகாது. அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலையை வந்து இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரண்டிலேயே வச்சுட்டு நம்ம தாளிச்சு எடுக்கலாம். நீங்கள் அடுப்பு ஆனில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா எண்ணெய் தெறிச்சிட்டு நம்ம மேலே படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அடுப்பை அணைச்சிட்ட பிறகு கருவேப்பிலையை பொரிச்சிடுங்க. கருவேப்பிலை பொரிச்செடுத்து இதை நான் மசாலா வேர்க்கடலோட சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தமாக 2 பேட்சாக வந்து வேர்க்கடலை சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருக்க குவான்டிட்டி ஆஃப் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு தினமும் டீ டைமோட வெறும் பிஸ்கெட்டை மட்டும் கொடுக்காம மாதத்துல இல்லை வாரத்தில் ஒரு நாள் சேஞ்சாக இந்த மாதிரி ஈவினிங் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட தான். வேர்க்கடலையில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். இது நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.